ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆம்பூர் ஸ்டைலில் நல்ல காரசாரமாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா ஒரு 2லிருந்து 3 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா சாதம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்ததாக ஆம்பூர் பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 7லிருந்து 8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 4 காஷ்மீர் மிளகாய், 4 சாதா மிளகாய் காரத்துக்காக. இப்போ இதில் இந்த மிளகாய் மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த மிளகாய் நல்லா ஊறி வர வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் பொழுது மிளகாய் நல்லா ஈஸியாக அரைப்பட்டு வந்துடும். இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த மிளகாய் பேஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், மிளகாய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துட்டு இது கூடவே 1 இன்ச்சு சைஸில் 1 இஞ்சி பீஸ் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 பீஸ் அளவுக்கு உளிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப கொஞ்சமான அளவில் செய்யறதுனால மிளகாய் பேஸ்ட்டு தனியாக அரைக்க முடியாது. இது கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானது 1 இன்ச்சு பீஸ் பட்டை 2, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வரணும். சரியாக வதங்கல அப்படின்னா பிரியாணியில் அந்த வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டு இறங்கிரும். அதனால நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுறப்ப நமக்கு பிரியாணி நல்லா பிரைட் ரெட் கலரில் வரும். இப்போ இந்த மிளகாய் பேஸ்ட்டை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிறனால இதுக்கு தயிர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. தயிர் சேர்க்காமலேயே இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்க்கு தான் அந்த ஜூசினஸ் வரத்துக்காக தயிர் சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் காய்கறிகள் எல்லாமே சேர்த்துடலாம். காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், ஊற வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்குறேன். மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காய்கறிகள் நல்லா பரட்டிவிட்டதுக்கு அப்புறமா இதில் தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நான்வெஜ் பிரியாணி செய்கிறப்ப மீட்லேருந்தே லைட்டாக தண்ணி விடும். அப்படிங்கிறனால நம்ம தண்ணியோட அளவு கம்மியாக சேர்த்துப்போம். இதில் காய்கறிகள் நல்லா வேகணும் அப்படிங்கிறனால 1:2 ரேஷியோவில் தண்ணி அளவு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த காய்கறிகளை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுலேயே ஒரு 80% வரைக்கும் நல்லா குக் ஆயிரும். மீதி இருக்கிற காய்கறிகள் எல்லாமே நம்ம தம் வைக்கும்போது நல்லா குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியோட அளவு 3/4 வாசி வரைக்கும் சுண்டுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது அரிசிக்கு மேலே லைட்டாக மட்டும் தண்ணி நிற்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த தண்ணியை நல்லா சுண்ட வச்சுருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. அரிசி தண்ணி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தம் வச்சா கரெக்டாக இருக்கும். தம் வைக்கிறதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல்ல அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தையோ குக்கரையோ வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம தம்மில் வச்சோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் நல்லா பிரியாணி தம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லை. ரைஸ் எல்லாமே கரெக்டான அளவில் புழுங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கிளறும் போதே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே உதிரி உதிரியாக வராது. தண்ணி ரேஷியோ கரெக்டான அளவில் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வரும். இந்த ஆம்பூர் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வகையான பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட்லேயே வெஜிடேரியன் ஃப்ளேவர்லேயே அப்படியே இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.